வணக்கம் நண்பர்களே. தினமும் வெறும் 10 முதல் 20 உலர் திராட்சை சாப்பிடுவது உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் தெரியுமா? ஒருபுறம் இது இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு பயன்படும், மலச்சிக்கலை சரி செய்யும், இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது துணையாக இருக்கும், எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு இது பயன்படுது. ஆனால் அதிகமாக சாப்பிட்டால் உடல் எடை வேகமாகவே அதிகரிக்கலாம், சர்க்கரை அளவு கடகடன்னு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வயிற்றுப்போக்கு, வாய்வு தொல்லை, சிலருக்கு ஒவ்வாமை, அலர்ஜி எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உலர் திராட்சை எடுத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் உலர் திராட்சையை சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் உலர் திராட்சையை சாப்பிடலாம் என்பதை எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது, எந்த நேரத்தில் சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். வீடியோவை முடிவு வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். உலர் திராட்சைங்கிறது சூரிய வெப்பத்தில் இல்லைன்னா இயந்திரத்தில் உலர்த்தப்பட்ட திராட்சை பழந்தாங்க உலர் திராட்சை. இதில் இயற்கையான சர்க்கரை, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம், போரான், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது எல்லாமே நிறைஞ்சிருக்குது. 100 கிராம் உலர் திராட்சையில் சுமார் கலோரிகள் 299, கார்போஹைட்ரேட் 79 கிராம் இருக்குது, நார்ச்சத்து 3.7 கிராம் இருக்குது, புரதம் 3 கிராம் இருக்குது, இரும்பு 1.9 கிராம் இருக்கு, அதாவது இரும்பு சத்து. அடுத்து பொட்டாசியம் 749 mg இருக்குது, கால்சியம் 50 mg இருக்குது, மெக்னீசியம் 32 mg இருக்குது. ஸோ இது நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்ட ஒரு உணவுனால உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. ஸோ உலர் திராட்சை எடுக்கும்போது உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்னன்னா, ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. உலர் திராட்சையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு பயன்படுது. சிலர்க்கெல்லாம் அடிக்கடி உடல் சோர்வு, மயக்கம், உடல் பலவீனம் இருக்கிறவங்களுக்கு உலர் திராட்சை நல்ல ஒரு பயனை கொடுக்கும். ஸோ உலர் திராட்சை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு தேவையான ஹீமோகுளோபின் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால இது குடலுடைய இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. இரவில் ஊற வைத்து காலையில் சாப்பிட்றது நல்ல ஒரு பலனை கொடுக்கும், முழுமையான ஊட்டச்சத்து உடலுக்கு போகும், மலச்சிக்கலும் சரியாயிரும். அடுத்து மூன்றாவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் பொட்டாசியம் இருக்குது, இது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் உடலில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்கிறதுக்கும், முதுமையை தாமதப்படுத்துறதுக்கும், இளமையை தக்க வைக்கிறதுக்கும் உலர் திராட்சை பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் போரான் இருக்குது, போரான், கால்சியம் இதெல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உலர் திராட்சையை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அடுத்த ஐந்தாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் பாலிஃபினால்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது செல்களுடைய சேதத்தை குறைச்சி வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளில் இருந்து நம்ம உடலை காப்பாற்றுறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. ஸோ எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த ஆறாவது நன்மை என்னன்னா, செரிமானத்திற்கு ஒரு சிறந்த உணவாக உலர் திராட்சை இருக்கு. உலர் திராட்சையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குடலில் வளரக்கூடிய நுண்ணுயிரிகளுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. அடுத்து ஏழாவது நன்மை, இயற்கையான ஒரு எனர்ஜி சக்தியை கொடுக்கறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. விளையாட்டு வீரர்கள், குழந்தைகள், அதிகமாக வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே எனர்ஜி வேணும். முக்கியமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, உடற்பயிற்சி செய்கிறவங்க, இவங்களுக்குலாம் அதிக அளவில் எனர்ஜி வேணும். ஸோ அந்த எனர்ஜிக்காக உலர் திராட்சையை எடுத்துக்கலாம். அடுத்து எட்டாவது நன்மை என்னன்னா, சர்மத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சர்ம செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது.
அடுத்து 9வது ஒரு நன்மை என்னன்னா, கண் ஆரோக்கியத்த பாதுகாக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில இருக்கக்கூடிய சில ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்மங்கள் கண்களுடைய செல்கள ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால கண் சார்ந்த பிரச்சனை, கண் மங்கலாதல், இந்த மாரியான பிரச்சனைய தடுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, நல்ல ஒரு தூக்கத்திற்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில இருக்கக்கூடிய சில தாதுக்கள் உடலுடைய செயல்பாட்டுக்கு அது ஆதரவா இருந்து நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. யாரெல்லாம் உலர் திராட்சையை அதிகமா சாப்பிடணும், அது எடுத்துக்கிறணும் அப்படின்னா, படிக்கக்கூடிய மாணவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், மலச்சிக்கல் இருப்பவர்கள், உடற்பயிற்சி செய்யறவங்க தாராளமாக இவ்வளவு நேரம் உலர் திராட்சையுடைய நன்மைகளை பார்த்தோம். இப்ப உலர் திராட்சையுடைய பக்க விளைவுகளை பார்க்க போறோம். யாரெல்லாம் உலர் திராட்சை எடுக்கக்கூடாது, அந்த இதை அதிகமா சாப்பிட்டா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் எல்லாத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். சர்க்கரை நோயாளிகள் நீங்க உலர் திராட்சை எடுத்துக்கலாங்க. ஆனா ரொம்பவுமே அளவு கம்மியா, ஒரு நாளைக்கு 1 இல்ல 2 உலர் திராட்சை எடுக்கலாம். ஏன்னா உங்களுடைய சர்க்கரை அளவு அதிகமா இருக்கும். நீங்க நார்மலா மத்தவங்க எடுக்கிற மாதிரி நீங்க உலர் திராட்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடல்ல சர்க்கரை அளவு அதிகமாகும். அதனால சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க உலர் திராட்சையை முடிஞ்சளவு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்க எடுக்கணும்னா உங்களுடைய உடல்ல சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குன்னு நீங்க உங்களுடைய மருத்துவற்ற ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உலர் திராட்சையில இயற்கையான சர்க்கரை ஃப்ரக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் அதிகமாகவே இருக்குது. அதிகமாக சாப்பிட்டா ரத்த சர்க்கரை அளவு ரொம்பவுமே உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சர்க்கரை நோயாளிகள் அளவாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 100 கிராம் உலர் திராட்சையில் சுமார் 299 கலோரிகள் இருக்குது. தினமும் நீங்கள் அதிக அளவில் சாப்பிட்டே வந்தால் உங்களுக்கு கலோரி கூடுறது காரணமாக உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால நீங்க உலர் திராட்சை எடுக்கும்போது ரொம்ப கவனமா எடுக்கணும். அடுத்த ஒரு பக்க விளைவு என்னன்னா, அதிகமா நீங்க உலர் திராட்சை சாப்பிட்டீங்கன்னா ஒரே நேரத்தில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, ஒரே நேரத்தில் அதிகமா சாப்பிடுவாங்க. நீங்க அளவா தினமும் எடுத்துக்கலாம், ஆனா ஒரே நேரத்தில் அதிகமா எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு இல்லைன்னா வயிறு உப்பசம் ஏற்படும். ஏன்னா உலர் திராட்சையில அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வாயு தொல்லை, வயிறு உப்பசம், வயிற்று வலி போன்றவை ஏற்படும். அதனால நீங்க கவனமா எடுத்துக்கிறீங்க. அடுத்த ஒரு பக்க விளைவு என்னன்னா, பல் சொத்தங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. உலர் திராட்சை நிறைய பேர் நீங்க சாப்பிடுவீங்க. உலர் திராட்சை ரொம்பவுமே இனிப்பானது. அதே மாதிரி அது பற்கள்ல ஒட்டும் தன்மை கொண்டிருக்கும். இதனால ஈஸியா பல்லுல போய் ஒட்டிக்கிறோம். அதனால சில பேர் அப்படியே விட்டுருவாங்க. அதனால நீங்க எப்ப உலர் திராட்சை சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கு பிறகு வாயை நல்லாவே கழுவிருங்க. இல்லைன்னா பல் சொத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த 5வது ஒரு பக்க விளைவு என்னன்னா, அலர்ஜி, ஒவ்வாமை தாங்க. சிலருக்கு அலர்ஜியை உண்டாக்கும் உலர் திராட்சை. அதனால அளவா எடுத்துக்கிறங்க. சிலருக்கு ஆல்ரெடி எந்த உணவு சாப்பிட்டாலும் அலர்ஜியா இருக்குதுன்னா அவங்களும் உலர் திராட்சையை கட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தோல்ல அரிப்பு, முகங்கள்ல சிவந்து போகிறது, சிவப்பு புள்ளிகள், உதடு அல்லது முகம் வீங்குறது, மூச்சு திணறல் ஏற்படுறது, இதெல்லாம் ஒவ்வாமைக்கான அறிகுறி. இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் உலர் திராட்சையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா அளவாக எடுத்துக்கிறணும். அடுத்து 6வதா பார்க்கக்கூடிய ஒரு பக்க விளைவு என்னன்னா, பாதுகாப்பு ரசாயனம் சல்ஃபிட். இது வணிக ரீதியா தயாரிக்கப்படும் போது உலர் திராட்சையோட நிறத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு ரசாயனத்தை சேர்ப்பாங்க. சிலர் சேர்ப்பாங்க, சிலர் சேர்க்க மாட்டாங்க. இந்த சல்ஃபேட் உணர்திறன் உள்ளவர்களுக்கு தலைவலி, ஆஸ்துமா போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். ஒவ்வாமை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் இது ஏற்படாது. சிலருக்கு சென்சிட்டிவ்ஸ் உடம்பு இருக்கும்ல, அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கெல்லாம் கவனமா உலர் திராட்சையை சாப்பிட்றது நல்லது. அடுத்து 7வது ஒரு பக்க விளைவுனா, சிறுநீரக நோயாளிகள் உலர் திராட்சையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உலர் திராட்சையில பொட்டாசியம் அதிகமாகவே இருக்குது. சிறுநீரக நோயாளிகள் பொட்டாசியம் கட்டுப்பாடு அவங்களுக்கு தேவை. ஏன்னா பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர் சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய நபர் உலர் திராட்சை எடுக்கக்கூடாது. அப்படி நீங்க எடுக்கிறதா இருந்தா நீங்க மறுபடியும் உங்க உடலை போய் மருத்துவர்கிட்ட காமிச்சு ஆலோசனை பெறும். இவங்க எல்லாருமே நீங்க கவனமா தான் உலர் திராட்சை எடுத்துக்கிறணும். யாரெல்லாம் ரொம்பவுமே
கவனமாக எடுக்கணும், இல்லை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நான் ஒரு முறை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சர்க்கரை நோயாளிகள் உலர் திராட்சை சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறவங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சிறுநீரக நோயாளிகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, செரிமான கோளாறு இருக்கக்கூடியவர்கள், இவர்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சல்ஃபிட் ஒவ்வாமை இருக்கிறவங்க இந்த உலர் திராட்சையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு உலர் திராட்சை சாப்பிடலாம்னா, ஒரு நாளைக்கு பொதுவாக பெரியவர்கள், ஆரோக்கியமான பெரியவர்கள் 10லிருந்து 15 உலர் திராட்சை கூட எடுத்துக்கிறலாம். ஆனால் அதை இரவில் ஊற வச்சு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடலாம். சிறிய குழந்தைகள் அப்படின்னா நீங்கள் 5 உலர் திராட்சைங்கிறது அவங்களுக்கு போதுமானது. ஸோ தினமும் இவ்வளவு அளவு தான் எடுக்கணும், இதுக்கு மேலே எடுக்காதீர்கள். ஏன்னா எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம சொன்ன மாதிரி பக்க விளைவுகளை இது ஏற்படுத்தும் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா. ஸோ அளவாக சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியம் கொடுக்கும், அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். அதே மாதிரி யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அவங்க சாப்பிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.